ஹலோ எவ்ரிவன். பிறரால் மறக்கப்பட்டவங்களா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக அதை கேளுங்க. தாவீதுன்னு ஒரு கடைசி பையன் இருக்கிறதையே மறந்து போனார் அப்பா ஜெசி. குழியில் தள்ளப்பட்ட யோசேப்பை மறந்து போனாங்க சகோதரர்கள். நாட்டை காப்பாற்ற தன் உயிரையே பணைய வச்ச தாவீதை மறந்து போனார் சவுல். லேயால்னு தனக்கு ஒரு மனைவி இருக்கிறதையே மறந்து போனார் யாக்கோபு. இப்படி பல உறவுகளால் மறக்கப்பட்டவங்களா நீங்கள்? உதவி செஞ்ச நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? நேசிச்ச நபர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா? அழைக்கப்பட்ட இடத்துல அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. சில மனிதர்கள் பேப்பர் கப் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பையில போட்டிருக்கலாம், அல்லது க்ரஷ் பண்ணி கூட எரிஞ்சிருக்கலாம். ஆனா உங்களை தூக்கி பிடிக்க உங்களை நோக்கி நேரா உங்களை மாதிரியே காயப்பட்ட ஒரு கரம் நீட்டப்பட்டிருக்கு. அது வேற யாரோடதும் இல்லை, எசப்பாவோட கரம் தான். ஏசாயா 44:21 சொல்லுது, நீ என் தாசன், நான் என்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்புறம் என்னங்க, சந்தோஷமா இருங்க. உங்களை உருவாக்குனவர் உங்களோட இருக்கிறாரு. ஆமென்.